திரு ராமன் சார், அதாவது தமிழக முதல்வருக்கு 2 ரோல் உண்டு. முதல்வர் மக்கள், இன்னொரு பக்கம் திமுகவுடைய தலைவர் கட்சி தொண்டர்கள். முதல்வருக்கும் மக்களுக்குமான தொடர்பு சுமூகமாக இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை மக்கள் நடக்கும்போது முதல்வர் அமைதியாக இருக்க மாட்டார். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்குமான உறவு நெருக்கமாக இருந்திருந்தால் இவருடைய பேச்சை மீறியா அல்லது இவருடைய உத்தரவின் பேரிலா இவ்வளோ குற்றங்கள் நடக்குது? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2021 பிறகு இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சருடைய இரட்டை வேடம் 2 in 1 ஆடியோ வீடியோ என்ற நிலைப்பாடு போல் கட்சிக்கும் அவர் தான், ஆட்சிக்கும் அவர் தான். ஆனால் மக்களாட்சி தத்துவம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிலைப்பாடில் பார்க்கணும், தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி. 8 கோடி மக்களுடைய வரிகளையும் அவர்கள் எல்லா பொருளும் வாங்கும்போது டாக்ஸ் கட்டி எல்லாமே வாங்கிவிடுவாங்க. ஆனால் வாங்கி இந்த நிர்வாகம் அனைத்தும் ஒரு குடும்பத்திற்கான வளர்ச்சிக்காக தான் அவங்க கட்டமைப்பு உருவாக்கலுங்க தவிர்த்து வேறு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. காரணம் என்னால் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அவங்க மொத்த லாஸ்ட்டாக பட்ஜெட்டு இது போட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடிக்கு மேலே அவங்க கடனை வாங்குறாங்க. அப்போ இந்த கடனை வாங்கி என்ன எங்கே வளர்ச்சி? நீங்கள் சென்னை மாநகராட்சியை உதாரணம் பாருங்கள். சென்னை மாநகராட்சியில் அந்த மெயின் ரோடுகளை தவிர்த்து மீதெல்லாம் சந்து பொந்து தெருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கிடையாதுங்க. எல்லாமே கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை குண்டும் கோழியும் கண்ணுக்கு வெளிச்சம்ன்ற நிலைப்பாடு தான் இந்த ஆட்சி நிலைப்படுகின்றது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்டுக்க கேள்விகள், தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு சீரழிவு இது வரைக்கும் எங்கேயும் கிடையாது. காரணம் என்ன? காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் தான் நினைக்கின்றார்கள். ஆனால் காவல்துறையை கைகளை கட்டி வைக்கப்படுகிற பல இடங்கள். காரணம்னா, ஒரு குற்றவாளிகளை குற்றம் யார் செஞ்சாலும் கண்டிக்கணும். ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் தேவன் என்றால் விடமாட்டேன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. அதே போல் அந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும், இந்த ஆட்சியை திமுக பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் தவறு செஞ்சுக்கலாம். கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, நில கபலீகரம், ஊழல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு மாதிரியான ஒரு நிலைப்பாடு. காரணம் என்றால் முதலமைச்சருடைய பார்வைக்கு எதுவுமே செல்வது கிடையாது. காரணம் என்றால் தமிழகத்தில் கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்களா, அப்படின்னா நான் கேட்ட கேள்விதான், தொண்டனுக்கும் அந்த கட்சி தலைவருக்குமான தொடர்பு அங்கே இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியை நிர்வாகம் செய்யக்கூடியது தமிழகத்தில் ஒரு 7-8 சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் சில கட்டமைப்புகளை உருவாக்கி இந்த திட்டங்களை கொண்டு வரலாம், அந்த திட்டங்களை கொண்டு வரலாம்னு சொல்லும்போது முதலமைச்சரை சுற்றி இருக்கிற அவங்க குடும்பத்தினரிடம் விசாரணை பண்ணுவாங்க. ஐயா இது பண்ணலாமா, அம்மா இது பண்ணலாமா, அதான் ரைட்டு. இது எந்த மாவட்டம்? கிருஷ்ணகிரி. தருமபுரி. இது எந்த மாவட்டம்? மதுரை. ரைட்டு. மதுரையில் யார்? மூர்த்தி. சரி, ரைட்டு, ஓகே. சென்னையில் யார்? சிஎம்டி மினிஸ்டர். ரைட்டு, ஓகே. இந்த மாதிரி தான் இப்போ திட்டங்கள் தங்களுக்கு தேவையான திட்டங்களை வகுத்து கொண்டு 25% திட்டப்பணிகள் ஒதுக்கி கொண்டு மீது 75% நீ பாதி நான் பாதி கண்ணை என்ற நிலைப்பாடு இந்த ஆட்சி செல்கின்றது. ஆகவே இன்னைக்கு காரணம் என்னவென்றால், எதிர்க்கட்சிகள், நம்முடைய பாரத பிரதமர் அடிக்கடி சொல்வார், எதிர்க்கட்சிகள் கேள்விகளை கேளுங்கள், ஆனால் எந்த கேள்வி இருக்கணும்? மக்களுக்கான தேவைகளை நீங்கள் கேளுங்கள், இங்கே சண்டைக்கு வர்ற மாதிரி நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் இருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. காரணம் என்றால் கடந்த 5 வருடமாக தியாகத்தில் சின்னம்மா மட்டும்தான் தமிழகத்தினுடைய மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு தேவைகளையும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து அவர்கள் கேட்கின்றார். ஆனால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிர்க்கட்சின்னு சொல்வார்கள். ஆனால் அவர்கள், நான் வெளியே சொல்ல முடியாத காரணம், இருவருக்குள் ஒரு அங்கோக்கை போட்டுக்கொண்டு செயல்படுகின்ற போது மக்கள் நடுத்தருள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். காரணம் என்றால் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அத்தனை மாவட்டம், இன்றைக்கி 38 மாவட்டத்திலும் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவங்களோட ஒற்றை இலக்கு எப்படியாவது ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கணும், தேர்தலில் ஜெயிக்கணும், ஒற்றை இலக்கோட வழியில் போகிறவங்க எல்லாமே யாராவது கரைவேட்டி போட்டு போனால் வாங்க அறிவாலயம் உங்களை அழைக்கணும் போட்டு அப்படியே சால்வையை போட்டு உறுப்பினர் சேருங்க ஒரு டிவியில் உடனே பேட்டியை கொடுக்க வச்சுட்டு போயிருக்கு. இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கின்றது. அவங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. எப்படியாவது இளம் பட்டத்து இளவரசருக்கு மகுடம் சூட்ட வேண்டும். ஆகவே நாட்டு மக்களும் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்ற PS வீரப்ப வசனம் போல் தான் இந்த ஆட்சி செயல்படுகின்றது. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்பது அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் நாங்கள் பத்திரிகையாளர் பார்வையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 258 பக்கம் கொண்ட ஒரு அமைச்சருக்கு இடி இது கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் மூலமாக எஃப்ஐஆர் போட கொடுத்துருக்காங்க. அந்த இடியில் பார்த்தீங்கன்னா பல உயர் அதிகாரிகள் அதில் இருக்கிறாங்க. அந்த இடி விசாரணை அந்த கோப்புகளை பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த நகர்ப்புற அமைச்சருடைய உடன் நடத்தக்கூடிய கம்பெனியில் பிஏக்கள் யாரெல்லாம் விவகாரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நிலைமையிலும் கூட கடந்த 1 வாரமாக தமிழகத்தில் அரசு துறைகள், பத்திரப்பதிவு துறையிலிருந்து, போக்குவரத்து துறையிலிருந்து, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மனராட்சி, மெட்ரோபாலிட்டி, டோட்போர்ட், டிபிகோ, டிபிசல் உட்பட பல்வேறு துறைகளில் சட்ட விதிகளை மீறி பெர்மிஷனும் டிரான்ஸ்ஃபரும் போடுவதற்காக லட்சத்திலிருந்து கோடிக்கணக்கான பணங்களை இப்போது கையாட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் இப்போ நடக்கிறது. தவிர்த்து அவர்கள்
அவர்கள் நாட்டு மக்களை பற்றியும் எதுவும் கவலை இல்லை. இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை போகுது சார். காரணம் என்னவென்றால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2.5 வயது பச்சிளங்குழந்தை, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்ற பாடல் வரியில் போல ஒரு எப்படி ஈவரக்கம் இல்லாமல் ஒரு பச்சிளம் குழந்தையை இன்றை கற்பழித்துக் கொள்கிற அளவுக்கு ஒரு மனநிலை மாறியிருந்தால், ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன வேணாலும் செய்து விடலாம் என்ற மனநிலை உருவாகின்ற காரணத்தால் தமிழகத்தில் என்ன வேணாலும் செய்ய. அதனால தான் 2006ஆம் ஆண்டு மைனாரிட்டி திமுக ஆட்சியில் ஜெயலலிதா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி மக்களுக்கு விரோதமான ஆட்சி என்று தமிழகத்தில் 4 திசைகள் நோக்கி மிகப்பெரிய எழுச்சி உரையாற்றினால் திமுகவை 10 ஆண்டு காலம் மக்கள் டாட்டா பைபை என்று கொடுத்தார்கள். ஆனால் மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்தது காரணம் என்னவென்றால் கட்சிக்குள் ஏடிஎம்கேவில் சில பிரச்சனை கண்டதால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலைப்பாடு உருவாகியுள்ளது. அந்த நிலைமை மீண்டும் வந்துவிடக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் இன்னைக்கு நிச்சயமாக நாங்கள் எம்ஜிஆர் கண்ட ஆட்சி அமைய வேண்டும், ஜெயலலிதா கண்ட ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் தியாகத்தில் சின்னம்மா இன்று வரை அறைகோல் கொடுத்துள்ளார். காரணம் என்றால் இன்னைக்கு பல பிரச்சனை உள்ளது. பாருங்கள், நேற்று கூட ஒரு முதலமைச்சர் அதாவது அதிமுகவில் பிறந்து வளர்ந்து அந்த அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டவர் கூட எதிர்கட்சியில் போய் அந்த ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்தாங்கன்னா இதை விட எவ்வளோ மானம் மரியாதை தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த சோசியல் மீடியா எடுத்து பாருங்கள் சார். ஒரு முதலமைச்சர் இந்த பதில் இருந்து கொண்டு எதிரணிகள் கொண்டு எதற்காக இந்த கட்சி ஆரம்பித்தோம், அப்படிப்பட்ட கால் நூற்றாண்டு மட்டுமல்ல 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் இந்த அதிமுக தொண்டர்கள் வேறுவில் சிந்தி அதன் மூலம் ஒளிமாயமான ஒரு தலைவன் இன்று அறிவாளத்தில் சென்றால் என்றால் இதை விட கேவலம் காரணம் என்றால் இதெல்லாம் தியாகத்தலைவி சின்னம்மா இன்னைக்கு கட்சியின் ஒரு கட்டுப்போப்பாக இருந்தால் ஒரு தொண்டன் மாறமாட்டான், ஒரு தலைவன் மாறமாட்டான், ஒரு ஜேசிடி மாறமாட்டார், ஒரு செங்கோட்டன் மாறமாட்டார். ஆனால் இன்னைக்கு யாரோ குரங்கு கையில் பூமாலை கொடுத்து போன்ற நிலைப்பாடு உள்ளதனால் தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பல சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் தகவல் உரிமை சட்டத்திலோ அல்லது கனிம வளங்களை பற்றி கேட்டாலோ கொலை கொள்ளை இந்த கொலைக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்கியிருக்கிறார்கள். இதனால் தொடர்ந்து தமிழகத்தில் சமூக விரோதிகளுக்கு ஒரு பயம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதாவது தொடர்ந்து இந்த குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ தேர்தல் நெருங்க போகுது, மக்கள்கிட்ட ஏதாவது நலத்திட்டங்கள் செஞ்சதெல்லாம் சொல்ல போகிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். பணம்னா சட்ட ரீதியாக அனுப்பப்பட்ட பணத்தை நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இது கட்டுப்படுத்துறதுக்கு உடனடி நடவடிக்கையாக தமிழக முதல்வர் என்ன மாதிரியான போர்க்கால அடிப்படை நடவடிக்கை இறங்கணும்னு நினைக்கிறீங்க? போர்க்கால அடிப்படைலாம் சொல்ல முடியாது சார். ஒரு வருஷம் முடிய போகுது இல்லை, அதுக்கு அந்த குறைந்த இடைவெளி அடிப்படை சொல்ல முடியாது. போர்க்கால அடிப்படைக்கு பிரடர் போன்ற சம்பவம் இருந்தால் தான் அது போர்க்கால அடிப்படை. இப்போ நீங்கள் சொல்ல நார்மலான ஒரு மக்கள் வாழ்வாதாரம், அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வராங்க, இடையில்பட்ட சண்டை சச்சரவுகளை எதுவாக இருந்தாலும் கிரைம்ஸு இந்த மாதிரி வரும்போது காவல்துறையில் வழக்கு போனால் அதை 2 பேருக்கும் சமமாக இருந்து குற்றவாளியை தண்டித்து வேணும். ஆனால் என்ன பிரச்சனைனா அதிமுகவுக்கும் திமுக ஆட்சியில் 2 டிஃபரன்ஸ்னா ஜெயலலிதா முதலமைச்சர் போதெல்லாம் அவங்களே ஆர்டர் போட்டுருவாங்க. என் பேரை சொல்லியோ கட்சியை பேரை சொல்லியோ யார் காவல் நிலையத்தில் வந்தாலும் மேலே தகவல் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஒரு வழக்கு குற்றம் பண்ணிட்டு போனீங்களா, மாவட்டத்தில் தலைவர் அப்பா சாமி வராத என்ன லீகலோ பாருங்கன்னா உடனே வேலை தொந்தரவு பொறுக்க முடியாமல் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஐயா நான் மாவட்டத்தில் பேசுகிறேன், என்ன லீகலோ முறைப்பாடோ அதை நீங்கள் முறைப்படி பண்ணுங்கள் என்று சொல்லி விட்டுருவாங்க. பட் திமுகவில் அப்படி கிடையாது. ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் காவல்துறையை தன்னுடைய கைப்புள்ள மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாக்குவாங்க. அது சாதாரண தொண்டன்லேருந்து வட்டச்சிலிருந்து ஒன்றியச்சிலிருந்து பொதுச்செயலர் மாவட்டச்செயலர் வரைக்கும் காவல்துறை தன்னுடைய கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எஜமான ஒரு வீட்டுக்கு எப்படி பணிவிடை செய்வாங்களோ அந்த மாதிரி மனநிலையை உருவாக்கி விடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வட்டச்செயலர் பொதுச்செயலர் ஒருத்தர் தொண்டனாக இருந்தாலும் ஒரு கார் டிரைவர் ஏதோ இருந்தாருன்னா அவங்க இருந்தாலும் மாவட்டத்தில் பார்த்துருவார், ஒன்றியத்தில் பார்த்துருவாருன்னு மனநிலை உருவாகுது. இதுக்கு என்ன பண்ணோம், முதலமைச்சர் ஆரம்பத்திலே ஜெயலலிதா அம்மா எப்படி சர்க்குலர் அனுப்புவாங்களோ அது மாதிரி சர்க்குலர் அனுப்புவாங்க. பாருங்கள், சட்ட ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும், மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். ஆகவே காவல் நிலையத்தில் எங்கள் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திலும் சரி இன்றைக்கி நிறைய விவகாரங்கள் விரும்பப்பாக்கம் திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலர்களை பாலியல் செண்டல் பண்ணுறதுன்னு சரி இது கட்சிக்காரர்களை அரவணைச்சு பாதுகாக்கக்கூடிய நிலைமை இருக்குது இல்லையா. அப்போ எல்லாருமே நீதிமன்றத்தின் மூலமாக அங்கேருந்து நீதிமன்றம் ப்ரெஷர் கொடுக்குது, நடவடிக்கை எடுங்க என்று சொன்னபோது தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த இடி 2558 நகராட்சி மண்டலங்களுக்கு பணி நியமனத்தில் ஊழல்னு சொல்லிட்டு போராட் பண்ணிருக்கீங்கன்னு ஆதாரத்தை எடுத்து கொடுக்குது. நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னால் எடுக்கவே இல்லை. அதுக்காகவே பொறுப்பு டிஜிபியாக போட்டு அப்படி ஒரு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றம் அழுத்தம் கொடுக்கும்போது இங்கே இன்னும் எஃப்ஐஆர் போடலை. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, ஆட்சியில் இருக்க வேண்டும்,
ஏதாவது ஒன்று யாரையும் திட்டணும், கவர்னர் திட்டணும், இல்லை பிரதமரை திட்டணும், இல்லை உள்துறை அமைச்சர் திட்டணும். இந்த நிலைப்பாடு தான் ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடுகளை அப்போ மக்களுக்கு என்ன சேஃப்டி? நீங்கள் அதாவது நாட்டை ஆளக்கூடியவர்கள், எந்த ஆட்சியாலும் கட்டு சார், நாட்டை ஆளக்கூடியவர்கள் மக்களுக்கான திட்ட வடிவம் கொடுத்து ஆள வேண்டும். நீங்கள் ஒரு மாவட்ட கலெக்டருக்கு என்ன பொறுப்பு? மாவட்ட கலெக்டரும் அந்த மாவட்ட அமைச்சரும் மாவட்ட எஸ்பியும் 3 கண்களாக செயல்படணும். அப்போ தான் அந்த மாவட்டத்துடைய மக்களுக்கான சட்ட வடிவங்களையும் திட்ட வடிவங்களையும் கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? அந்த மாவட்ட அமைச்சர், அந்த மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பி 3 பேரும் சேர்ந்து 3 in 1 ஆக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில், நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில் கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், பல மாவட்டங்களில் மலைகளை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அத்தனை மலைகளையும் பேச்செடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஏற்கனவே இந்த துறைக்கு அமைச்சர் உங்களுக்கு பிறகு துரைமுருகன் இருந்தார். அவரை அவர்னா ஏன் மாற்றினாங்கன்னா மேலே பெட்டி கொடுக்கல, அதனால் தூக்கி போட்டாச்சு. அப்புறம் சட்ட அமைச்சர் ரகுபதியை தூக்கி போட்டாங்க. ரகுபதி போட்டோம்னா அமைச்சர் ஒரு படம் பிஏக்களும் அந்தந்த மாவட்ட கனிமவள அதிகாரிகளும் அந்த அதிகாரிகள் கொடுத்த கனிமவள அதிகாரிகள் ஒரு எஸ்டிமேட் கொடுப்பேன், இத்தனை அடி தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் 10 அடிக்கு கொடுக்கும்போது அவங்கன்னா 100 அடி அடுத்து பேத்துட்டு போயிடுது. முழுக்க நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் கனிமவளத்தை அப்புறம் கடந்த 5 வருஷத்தில் வரலாறுலாம் இல்லாத ஒரு சின்ன 2006 இதே திமுக ஆட்சியில் மதுரையில் யானை மலைன்னு மலை இருக்குது தெரியுமா? அது இப்போ யானை மலைன்னு சொல்லுவாங்க. அதில் அதுவும் அபூர்வமான வைரக்கற்கள்லாம் இருக்குதுன்னு யாரோ புருடா விட்டு அந்த மலையை பேக்குதுன்னாங்களே. அப்போ தான் ஜெயலலிதாம்மா சொன்னாங்க, ஏங்க இது மக்கள் ஆண்டாண்டு காலமாக தெய்வமாக வணங்குறாங்க, இயற்கை கொடுத்த மதுரை மக்களுக்கு வரம்னு சொல்லி மதுரை மக்கள்லாம் 3 மாவட்ட மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி நீதிமன்றத்தின் மூலமாக அது தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு எது கண்ணுக்கு தென்படல, எதை தான் நீங்கள் கண்ணுக்கு திரும்ப அத்தனை லேண்டு கபடிகள்லேருந்து நில மோசடியிலேருந்து அத்தனை இது உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே நீங்களே பண்ணும்போது காவல்துறை என்ன சார் செய்ய முடியும் சொல்லுங்கள்? திமுக நிர்வாகிகளை கட்டுக்குள்ளே வச்சுருந்தாலே சட்டம் ஒழுங்கு கிடையாது. இதுதான் பண்ணணும். நீங்கள் இந்த அரசு பதிவேட்டுடன் மருத்துவமும் கல்வியும் எனது 2 கல்வின்னு சொன்னாங்க. ஆனால் 2019 தமிழக அரசினுடைய டாக்டர்கள் சங்கத்தின் சார்பில் ஜிஹெச்சில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போ இதே எதிர்க்கட்சி தலைவர் இருந்த மு.க. ஸ்டாலின் போய் கவலைப்படாதீங்க, எங்கள் ஆட்சி வந்தவொடனே தேனாறு பாலாறு ஓடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அரசாணை 354 கலைஞர் போட்ட அரசாணை இன்று வரையிலும் அந்த அரசு மருத்துவர்களுக்கு உங்கள் நடவடிக்கை எடுக்கலை, கோரிக்கை எடுக்காத அரசாக நம்ம மக்களுக்கு செயல்படுகின்றது. இந்த அரசு சொல்வென்று செயல்வென்று குடும்பம் வாழ வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி ஆளுகின்றது. இந்த அரசை மக்கள் கண்டிப்பாக தூக்கி எறியும் காலம் வெகு தூரம் இல்லை. மக்கள் 60% மக்கள் இந்த ஆட்சி எதிரான ஒரு மனநிலை உள்ளார்கள். அரசு ஊழியர்கள் 75% அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சியை துரத்திப்பட வேண்டும். காரணம் அத்தனை டிரான்ஸ்ஃபருக்கும் அத்தனை பதவி உயர்வுகளுக்கும் அத்தனை ரிட்டையர்மெண்டான கூட காசு தான் சார். அப்படியே காசு 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 என்று கம்பன் எப்படி ராமபுரான் மீது தீராத காதலை எப்படி சொல்லிக்கொண்டு அந்த கவிதை இந்த உரை எழுதாரோ, அதே போல் இந்த அரசு பணம் பணம் என்ற கரன்சி மீது தீராத வெறி பிடித்திருக்கின்றது. இந்த அரசை அப்புறப்படுத்த என்னுடைய நிலைப்பாடு.